இன்றைய தினம் நாங்கள் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தினால் நடத்தப்படுகின்ற கல்விமானி கற்கை நெறி தொடர்பாக கல்வி துறைசார் பொது அறிவுகள் தொடர்பாக பரீட்சைக்கு தயார்படுத்துவதற்காக கல்வித்துறைசார் பொது அறிவு வழிகாட்டல் கருத்தரங்கொன்றை நடத்துமாறு ஐக்யூ சென்டர் மூலமாக வேண்டும். அதற்கு இணங்க இன்றைய செயலமர்வை நாங்கள் தற்பொழுது ஆரம்பிப்போம். உங்களுக்கு தெரியும், பல்கலைக்கழக நுழைவு பரீட்சைகளை பொறுத்தவரையில் அது ஒரு கல்விமானி கற்கை நெறிக்காக இம்முறை மேற்கொள்ளப்பட இருக்கின்ற பரீட்சையிலே கல்வித்துறை சார்ந்த ரீதியிலான பொது அறிவு வினாக்கள் பாடப்பரப்புக்குள்ளே இணைத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் நாங்கள் அந்த பாடப்பரப்பிலே நாங்கள் இலங்கையினுடைய கல்வி தொடர்பாக அத்தோடு சர்வதேச ரீதியான கல்வியினுடைய நவீன போக்குகள், அத்தோடு இலங்கை பாடசாலை அல்லது கட்டமைப்பு போன்றவை தொடர்பாக நீங்கள் கட்டாயமாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். எனவே அந்த வகையில் நாங்கள் இலங்கையினுடைய கல்வி என்கின்ற பொழுது, இலங்கையினுடைய கல்வி வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அது இலங்கையினுடைய கல்விக்குரிய ஆரம்ப ஆவணங்களாக காணப்படுவது இந்த கல்வி தொடர்பாக இருக்கிற சட்டத்திட்டங்கள் முக்கியமானவை. எனவே இவை தொடர்பாக பரீட்சைக்கு முகம் கொடுக்கின்றவர்கள் நாங்கள் ஓரளவு தெரிந்து அத்தோடு இலங்கையினுடைய கல்வியினுடைய மிக முக்கியமானது இலங்கையினுடைய கல்வி கட்டமைப்பு, எவ்வாறு இவை ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றன போன்ற விடயங்கள் உங்களுக்கு இன்றைய இந்த ஒரு மணித்தியாலத்திலே நாங்கள் இலங்கையினுடைய கல்வி தொடர்பாக இருக்கிற சட்டங்களோடு தொடர்புடைய முறை ஒரு சில விடயங்களை உங்களோடு கலந்துரையாடலாம் என கருதுகிறேன். அந்த வகையிலே நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே இந்த வினா அந்த கையேடு வழங்கப்பட்டிருக்கும். நீங்கள் அதனை அதிலே விடைகளை குறித்து கொண்டாலும் சரி, அல்லது நீங்கள் சரிபார்க்க. இப்ப இலங்கையினுடைய முதல் அமுல் செய்யப்பட்ட கல்வி சட்டம் யாது என்று நாங்கள் ஒரு வினாக்கள் போட்டிருக்கின்றோம். அப்போ உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய கல்வி தொடர்பாக பல்வேறு சட்ட திட்டங்கள் இலங்கையிலே ஆரம்ப காலம் தொட்டு அறிமுகம் செய்யப்பட்டது. எனவே இலங்கை கல்வி வரலாறை நாங்கள் பார்க்கிற பொழுது காலனித்துவ ஆட்சி காலத்தின் கீழ் நாங்கள் இருந்தோம். அதற்கு பிறகு சுதந்திரம் அடைந்தோம். எனவே இலங்கையில ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ரீதியில அன்றைய சட்டசபை மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட முதல் சட்டமாக காணப்படுவது 1920ஆம் ஆண்டினுடைய 1ஆம் இலக்க கல்வி சட்ட கட்டளை சட்டம் என்று நாங்கள் சொல்வோம். விடை 1920ஆம் ஆண்டினுடைய 1ஆம் இலக்க கல்வி கட்டளை சட்டம். அப்பதான் நாங்கள் இலங்கையில முதல் அமுல் செய்யப்பட்ட கல்வி சட்டமாக காணப்படுகிறது. அத்தோடு தற்போது இலங்கையினுடைய கல்வி சட்டங்களிலே தற்பொழுது நடைமுறையில் உள்ள கல்வி சட்டம் யாது? இப்ப இலங்கையில அதுக்கு பிறகு 1920 நாங்கள் முதலாவது என்று சொன்னோம். அது திருத்தப்பட்டு இலங்கையில தற்பொழுது வரை நடைமுறையில் உள்ள ஒரு தாய் சட்டமாக நாங்கள் கொள்வது 1939ஆம் ஆண்டினுடைய 31ஆம் இலக்க கல்வி கட்டளை சட்டம்.
தற்பொழுது இன்றும் கூட இலங்கையில அமுலில் இருக்கிற ஒரு சட்டம் அதுதான் தாய் சட்டம் என்று நாங்கள் சொல்வோம். அதற்கு பிறகு அந்த அந்த சட்டத்தோடு தொடர்புடைய பல்வேறு மறுசீரமைப்புகள் அல்லது அந்த திருத்த சட்டங்கள் பிறகு நிறைய வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் பேஸ் பண்ற அடிப்படை சட்டமாக இன்றும் காணப்படுவது இந்த 1939ஆம் ஆண்டினுடைய 31ஆம் இலக்கம் தான் இலங்கையினுடைய கல்வியில காணப்படுகின்ற ஒரு மிக பிரதான ஒரு சட்டமாக விளங்குகின்றது. உங்களுக்கு அதுக்கு விட தெரியும் 1939ஆம் ஆண்டினுடைய 31ஆம் இலக்கம்.